அண்ணாமலையை உற்று நோக்கும் டெல்லி. அடுத்தடுத்து நடக்கும் ட்விஸ்ட். தமிழக பாஜக தலைவரா நயினா நாகேந்திரன் பொறுப்பேற்ற பிறகு தமிழக பாஜகவில் அண்ணாமலைக்கான ஒரு முக்கியத்துவம் குறைந்து வருவதா ஏற்கனவே சொல்லப்பட்டுச்சு. இப்போ நிலைமை கட்சிக்குள்ள தலைகீழா மாற ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அண்ணாமலை பற்றிய ரெண்டு விதமான விஷயங்கள் பேசப்படுது. அது என்னன்னு இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். 2024 MP எலெக்ஷன் அப்போ பாஜக தலைமையில தமிழகத்துல கூட்டணியை உருவாக்கி தேர்தலில் போட்டியிட்டாரு அண்ணாமலை. எங்குமே ஜெயிக்கல அப்படின்னாலும் கூட NDA கூட்டணி 18% வாக்கு வாங்கியிருந்தாங்க. அதுல குறிப்பா பாஜக மட்டுமே 11% வாக்கு வாங்கியிருந்தாங்க. ஆனா திடீர்னு அண்ணாமலையினுடைய தலைவர் பதவி பறிக்கப்பட்டுச்சு. அதுக்கு பதிலா தேசிய அளவுல பொறுப்பு வழங்கப்படலாம்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்கப்படல. இப்படிப்பட்ட சூழல்ல அண்ணாமலை குறித்த ரெண்டு விதமான செய்திகள் இணையத்துல பேசப்பட்டு வருது. அதுல முதல் விஷயம், பெங்களூர்ல அண்ணாமலை ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருவதாகவும் இதுக்கான பணம் எப்படி வந்துச்சுன்னு மேலிடத்துல சில புகார்கள் கொடுத்திருக்காங்கன்னு சில செய்திகள் உலாவிட்டு இருக்கு. இதை பத்தின விசாரணை விரிவடையும் பட்சத்துல பாஜகவில் இருந்து அண்ணாமலை நீக்கப்படலாம் அப்படின்னும், அப்படி இல்லைன்னா அதிருப்திகள் வெடிச்சு அண்ணாமலை கட்சியில் இருந்து வெளியே வரலாம்னு சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம், ஒருவேளை அண்ணாமலை பாஜகவில் இருந்து வெளியே வந்தா தன்னுடைய ஆதரவாளர்களை வச்சு புதிய கட்சி ஒன்று உருவாக்கி டிடிவி தினகரன், OPS, சசிகலா கூட சேர்ந்து தாவேகா கூட கூட்டணி விற்பார்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் அண்ணாமலையை பாஜக எக்காரணத்து கொண்டும் கைவிடாதுன்னு சொல்றாங்க. காரணம், டெல்லி தலைமைக்கு ஒரு முக்கிய ரகசிய ரிப்போர்ட் ஒன்று போயிருக்கான். அதுல அண்ணாமலை பாஜக தலைவரா இருந்தப்போ தமிழகத்துல பாஜகவினுடைய வாக்கு சதவீதம் கணிசமா உயர்ந்திருக்கு அப்படின்னும், இளைஞர்கள் அதிகமானோர் தமிழக பாஜகவில் அண்ணாமலை தலைமையில இணைஞ்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் சொல்லப்போனா களப்பணியில வீரியமா செயல்பட்டிருக்காங்களாம். அதனால அண்ணாமலை அவசியமா தேவை அப்படின்னு ரிப்போர்ட் போயிருக்காங்க. இன்னும் 5 மாசத்துல தேர்தல் வரக்கூடிய நிலையில அண்ணாமலையினுடைய பங்கு தமிழகத்தை தேவையா இருக்கும் அப்படின்றதுனால அண்ணாமலைக்கு மீண்டும் முக்கிய பொறுப்பு ஒண்ணு வழங்கலாமா அப்படின்ற ஆலோசனையிலையும் மத்திய பாஜக ஈடுபட்டு வரதா சொல்லப்படுது. நீங்க சொல்லுங்க, அண்ணாமலை விஷயத்துல பாஜக தலைமை எந்த மாதிரியான முடிவை எடுப்பாங்க அப்படின்னு.